Hello guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு Honda Amaze இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு VX வேரியன்ட், இது பார்த்தோம்னா S வேரியன்ட், ரெண்டுமே மேனுவல் வேரியன்ட் தான். ஸோ இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காசு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க டிவிஎஸ் மொபிலிட்டி சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 89 bhp அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் பேனர் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இல்லை, பட் இன்ஜினை வந்து செம்ம ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் அதே தான் நமக்கு இந்த கார்லையுமே 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதுலேயுமே அதே விஷயம் தான், இதில் வந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை, அதே சேம் பவர் தான். 4 சிலிண்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ ரெண்டு காருக்கும் இருக்க டிசைன் டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம் என்னன்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த எஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருவாங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு எல்இடி டிஆர்எலும் வந்துருது. அண்ட் இந்த VX வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நமக்கு எல்இடி டிஆர்எல் வந்துருது. பார்க்கறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த VX வேரியண்ட்டில் ஃபாக் லைட்ஸ் வந்துடும். அண்ட் அதை சுற்றி ஒரு குரோம் கார்னிஷும் கொடுத்துருக்காங்க. இந்த S வேரியண்ட்டில் நமக்கு ஃபாக் லைட்ஸ் வராது, அதை நம்ம என்ன அக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே நமக்கு ஒரு குரோம் கார்னிஷ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு டிசைன் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல ஒரு பெரிய குரோம் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே நமக்கு சின்னதாக 2 குரோம் கிரில் வந்துருது. ஹோண்டா லோகோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் பம்பருமே நமக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை ரெண்டுலையுமே. ஸோ ஒரு நல்ல ஒரு கட் அண்ட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம சைட் போர்ஷன் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ஒரு 15 இன்ச் டைமண்ட் கட் ஆல் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 175/65 ஆர் 15 இன்ச் வீல்ஸ் வந்துருது. அண்ட் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான லுக் கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் ரெண்டுமே கிரே கலர் தான், எனக்கு பர்சனலி ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கலர் தான். அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு காம்பாக்ட் செடான் தான். 3995 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2470 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும், அடிக்வேட் தான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ORMஸ்ல எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துறாங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடும். அண்ட் இந்த டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் அக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் ப்ரொடெக்டர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ, நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கீ வந்துடும். அதில் வந்து நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஸோ ரெக்வஸ்ட் சென்சர் இதில் நம்ம கொடுத்துட்றாங்க. அண்ட் சன்ரூஃப் இல்லை, ஷார்பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு கார் தான், கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்ப் வரும். இது பார்த்தோம்னா நமக்கு C ஷேப்பில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் நமக்கு வந்துடும். 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த குரோமுமே நம்ம வந்து அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியரில் நமக்கு டிஃபாகர் வந்துருது. ஷார்பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 420 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரும் வந்துருது. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். நமக்கு லோடிங் லிப்பும் பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு 175/70 ஆர் 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு இந்த ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா லைட்டாகவே இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தோம்னா சின்னதாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம S வேரியன்ட். இதுலையுமே நமக்கு ரியரில் பார்க்குறதுக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. டிஃபாகர் மட்டும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. அண்ட் ஷார்பின் ஆண்டனா இதுலேயும் கொடுத்துறாங்க. அதே சேம் தான், எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் வந்துருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸும் வந்துடும். ஐவிடெக் அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. இதுலேயுமே கீழே குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதில் நமக்கு வராது. ஸோ இதில் 4 சென்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் வராது. ஸோ நம்ம உள்ளே இருந்து தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிரைவர் சீட்டு கீழே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே சேம் 420 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான். இதுலையுமே நமக்கு 14 inch அலாய் வீல்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் அதில் ஸ்டஃப்லாம் இருக்குது, ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணல. இப்போ வந்து இந்த காரோட சைடு அங்கிலேருந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிற விஷயம்னா இந்த அலாய் வீல்னு சொல்லலாம். இதில் ஆக்சுவலாக ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. VX வேரியண்ட்டில் அலாய் வீல் வந்துடும். இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 175/65 ஆர் 14 inch வீல்ஸ். ஆக்சுவலாக ஸ்பேர் வீல் வந்து இதே சைஸில் தான் நமக்கு அந்த காரில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே ஸ்பேர் வீல் அதே சைஸ் தான். ஒரு வீல் கேப் மட்டும் கொடுத்துறாங்க. மிச்சப்படி எல்லாமே சேம் தான். டோர் ஹேண்டில் வந்து நமக்கு இதில் குரோமில் வராது, பாடி கலர்லேயே வந்துருது. ஷார்பின் ஆண்டனா இந்த S வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடும். அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இந்த காரில் உட்காந்து பார்த்துருவோம். இன்டீரியர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்கும். 1 liter பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். இங்கிரஸ் பார்க்கலாம்.
ஸோ ஈஸியாக தான் இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக இருக்குது. இந்த சீட் வந்து நான் இப்போ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பின்னாடி தள்ள மாதிரி வச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இப்போவே வந்து கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபுட் ரூமும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்டத்தை சப்போர்ட் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் தான். ரிக்ளைன் ஆங்கிளும் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டும் இந்த எஸ் வேரியன்ட்ல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது, எனக்கு பெருசாக ஹெட்லாம் தட்டல. அண்ட் 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான். ஸோ எக்ரெஸ் பார்ப்போம். அண்ட் ரியரில் ஏசி வெண்ட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏசி வெண்ட் கொடுக்குறாங்க. அதுவுமே நம்ம விஎக்ஸ் வேரியன்ட்லையுமே ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏசி வெண்ட் வருது. நம்ம அந்த காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம விஎக்ஸ் வேரியன்ட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா அந்த க்ரோம் டோர் ஹேண்ட்ஸ் இந்த லுக்கை வந்து இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம எஸ் வேரியன்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு லெதர் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதை என்ன அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே டோர் பாக்கெட்ஸ் நமக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி தான் பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் வந்துடுது. ஸோ இதில் இங்கிலீஷ் பார்த்தோம்னா இதுலையுமே நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஏன் டிரைவிங் பொசிஷனுக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ லெக் ரூமும் தாராளமாக இருக்குது, நீ ரூமும் தாராளமாக இருக்குது, ஃபுட் ரூமும் ஏகப்பட்ட ஃபுட் ரூம் இருக்குது. அண்டத்தை சப்போர்ட்டும் எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருசாக வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடுது. இதில் நமக்கு 2 கப் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுமே நமக்கு எஸ் வேரியன்ட்லேயும் வந்துடுது. ஸோ அதில் ஓப்பன் பண்ண முடியல, அது கவர் போட்டுருந்துச்சு, அதனால் நான் காமிக்கல. இதில் வந்து ஆர்ம் ரெஸ்ட்டு கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ஹோண்டாவோட பில்லோஸும் உங்களுக்கு வந்து அக்சசரிஸாக வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. ஸோ இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். அண்ட் இனிமேல் நமக்கு ஒரு மேக்சின் ஹோல்டர் இருக்குது. எக்ரெஸ் பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஎக்ஸ் வேரியன்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல வந்துருது, அதுக்கு ஒரு இலிமினேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் மட்டும் இந்த இடத்துல வந்து இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்துடும். ஸோ இன்க்ரெஸ் பார்க்கலாம், இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் ஈஸி தான். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மலான சர்க்குலரான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ செம்ம ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் வந்துடுது. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் கொடுத்துட்றாங்க, ஜஸ்ட் டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலே பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோலும் வந்துடுது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் மட்டும் ஒரு எம்ஏடி வந்துடுது. கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஏ ட்ரிப் பி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. அண்ட் சென்டரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஃபியூல் எக்கானமி வந்து அந்த கேஎம்பிஎல்ல வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு டைம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஓடோமீட்டரும் வந்துடுது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரீடபுளாக இருக்குது. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7" டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வால்யூம்க்கு ஃபிசிக்கலாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேக்குக்கு தனியாக பட்டன் இருக்குது. அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த பட்டன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் மீடியாவுக்கு வரதுக்காக தான், இது வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து மியூட் பட்டனாக ஒர்க் ஆகுது. லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ திரும்ப நம்ம ஆன் பண்ணுறப்போ ஒரு ஹோண்டாவோட சிம்பிள் வருது. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன், ஆடியோ அண்ட் யூஎஸ்பி வீடியோ கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்துடுது. அண்ட் ஸோ இதான் நமக்கு மெனுவில் இருக்கும். இது நமக்கு எஃப்எம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் இதில் போயிட்டோம்னா நமக்கு செட்டிங்ஸும் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோன்னா லாங்குவேஜ், வால்பேப்பர், தீம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு 4 தீம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட், ஆம்பர் அப்படிங்கிற ஒரு கலர் கொடுக்குறாங்க. அண்ட் இது தவிர கிளாக், அபவுட்டில் போயிட்டோம்னா இந்த சிஸ்டம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பெருசாக எனக்கு லேக்லாம் எதுவும் தெரியல. அண்ட் ப்ளூடூத் வேணாலும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. ஸோ இதுவுமே நமக்கு யூஎஸ்பிஏ தான், இதுவுமே நமக்கு யூஎஸ்பிஏ தான். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதில் நமக்கு வந்துடும். அண்ட் ஹேண்ட் பிரேக் பார்த்தோம்னா நமக்கு மேனுவலாக தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் தான், நம்ம ஆல்ரெடி அமேஸில் பார்த்துருப்போம். ஸோ ஏசி வென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். அண்ட் பிளாக் கலர் தான் நமக்கு அப்பர் போர்ஷனில். இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் வந்துருது. கீழே பார்த்தோம்னாலும் நமக்கு பெய்ஜ் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸும் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னே சொல்லலாம்.
அண்ட் மிரர்ஸ் பார்த்தோம்னா நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலஜன் லைட்ஸ் தான் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் இல்லை, இந்த இடத்துல நமக்கு மிரர் கொடுத்துறாங்க. அண்ட் சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹோண்டா அமேஸில் ஆப்வியஸ்லி நல்ல ஒரு சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த திரும்ப பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம அந்த காருக்கு போயிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஸோ ஜஸ்ட் ஒரு கீ ஃபாப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துறாங்க. ஓஆர்எம்ஸ் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனும் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துறாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஸ்பேர் கீ தான், நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பட்டனும் வந்துடும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் நமக்கு அந்த காரில் வந்துடும். இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இங்கேயுமே நமக்கு ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த எஸ் வேரியண்ட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் டாக்கோமீட்டர் வந்துடுது. அண்ட் இந்த சென்டரில் வர எம்ஐடி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு டாகுல் வந்துடுது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ட்ரிப் ஏ ட்ரிப் பி ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துறாங்க. அண்ட் டைம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓடோமீட்டர் வந்துடுது. அண்ட் ஃபியூல் மீட்டரும் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் நமக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்துடும். அண்ட் ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் வராது. பட் சேம் ஸ்டியரிங் தான், ஒரு சில்வர் ஃபினிஷில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஒரு சின்னதாக கொடுத்துறாங்க. நமக்கு டச் ஸ்க்ரீன் இதில் வராது, பட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. அண்ட் இதுலேயுமே நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் இதில் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், ஆக்ஸ் கேபிள் வேணும், நம்ம அதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ மட்டும் கேட்டுக்கலாம். அண்ட் வால்யூமுக்கு தனியாக பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, வேணும் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் ஹசான் லைட்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஏசியும் பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் ஏசி தான் வரும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வராது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அதில் 2 USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்து, இதில் ஒரே ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டு வேணும், நம்ம அக்சரிஸாக ஹோண்டாலேருந்து கொடுக்குறாங்க, வாங்கி நம்ம என்ன போட்டுக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இதுலேயும் வருது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் டேஷ்போர்டு வந்து பிளாக் அண்ட் பெய்ஜ் தான் எதுவுமே கொடுக்குறாங்க. அண்ட் இதுவுமே நமக்கு சேம் க்ளோ பாக்ஸ் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. டோர் ஹேண்டில்ஸுமே நமக்கு இதில் வந்து ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும். அண்ட் ஆட்டோடமிங் ஐஆர்வியும் இதுலையுமே இல்லை, மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சன்ஷேட் மட்டும் வந்துடுது. இங்கேயுமே நமக்கு ஒரு மிரர் கொடுத்துட்றாங்க. அண்ட் டியூவல் ஏர்பேக்ஸ் தான் 2 கார்லையுமே வருது. அண்ட் இந்த ஓஆர்எம்ஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து இந்த எஸ் வேரியண்ட்லேயே கொடுத்தது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 2 காசோட ஒரு கம்பேரிசன் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அமேஸோட மேனுவல் வேரியன்ட் ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இந்த ஹோண்டா அமேஸ் மேனுவல் ட்ரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இன்ஜின் வந்து பார்த்தோன்னா செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. ஹோண்டாவோட ஐவிடெக் இன்ஜின்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஆல்சோ எலிவேட்லேயுமே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு 1.2 லிட்டர் ஐவிடெக் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 90 bhp அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்துடுது. அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா லைட்டாகவே இருக்குது. அண்ட் ஸ்டியரிங்குமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஸோ பவர் டெலிவரி பார்த்தோம்னா இனிஷியலாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பெருசாக கேபினில் யாரும் இல்லை, 3 பேர் இருக்கோம். கொஞ்சம் இன்க்ளைனில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்டுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் டிரைவராக இருந்தாலும் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸ் தான். நம்ம கிளச்சும் லைட்டாக தான் இருக்குது, கியர் பாக்ஸும் நல்லா ஸ்லாட் ஆகுது. அண்ட் இதுலேயே பார்த்தோன்னா நமக்கு சிவிடியும் கொடுக்குறாங்க. நம்ம சிவிடியோட ஒரு டெடிக்கேட்டடான டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் காட்டுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கலாம்.
நல்லா க்ளீனாக ரெவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நமக்கு இன்சுலேஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் நமக்கு பெருசாக உள்ள ஃபில்டர் ஆகலை. அண்ட் இன்ஜினுமே நல்லா ட்ராக்டபுளாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 4th கியரில் போயிட்டுருக்கேன். 50 பக்கமாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு லீனியரான ஒரு பாஸ் சர்ஜ் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக அந்த கொஞ்சம் இன்க்ளைன் தான். ஃபிஃப்த் கியர் போட்டாச்சு. அண்ட் ஒரு 80 பக்கமாக ரீச் ஆகிட்டோம். கேபின் இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரம்ளர் ஸ்ட்ரிப்ஸும் நம்ம பெருசாக உள்ள ஃபீல் ஆகலை. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் தான், சாஃப்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸுமே நம்மளை நல்லா அக்காமடேட்டிவாக வச்சுக்குது. ஸோ ஒரு லெஃப்ட் கார்னரு 80 மேலே தான் எடுத்தேன். ஸ்டியரிங் நம்ம கூட கனெக்டிவிட்டி வந்து பெட்டராகவே இருக்குது. வேகான ஸ்டியரிங் வீல்லாம் இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் வந்து எஃபர்ட்லெஸ் அப்படின்னே சொல்லலாம். பிரேக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. பைக் நல்லா தான் இருக்குது. அண்ட் அவுட் சைட் விசிபிலிட்டியும் பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துலையுமே பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகலை. ஏ பில்லர் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்போ நம்ம பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ட்ரைவ் பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் ஓஆர்எம்ஸும் நல்லா சங்கியாக தான் இருக்குது. நமக்கு ரியரில் வந்து அந்த வியூ வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் அமேஸோட ஆட்டோமேட்டிக் ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சதே என்னென்னா, அந்த ரொம்பவே அது ஆக்சுவலாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ எஃபர்ட்லெஸ், ஒரு எஃபர்ட்லெஸ் கார் வேணும்னா அது வந்து ஹோண்டா அமேஸ் சிவிடின்னு சொல்லலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் மீன்ஸ் நான் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்லேருந்து ஒரு அப்கிரேட் ஆகணும், ஒரு காம்பேக்ட் செடான் போகலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அமேஸ் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த செக்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு இப்போ கொஞ்சம் ஒரு யூஸ்வலாக ஆவரேஜாக இருக்க ஒரு செக்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து இப்போது எஸ்யூவி மார்க்கெட்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கிறப்போ இந்த கார்ஸ்லாம் வந்து ஹோண்டா வச்சுருக்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மாருதி சுசுகியில் டிசையர் இருக்குது, டாட்டாவில் டிகர் இருக்குது, அண்ட் ஹியூண்டையில் பார்த்தோம்னா ஆரா இருக்குது. ஆராவோட ப்ரீடிசஸர்னு சொல்லலாம், ஹியூண்டை எக்ஸென்ட் நம்மளால் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு 4 கார் தான் அமேஸையும் சேர்த்து. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே அப்படியே ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் டைமென்ஷன்ஸும் sub 4 மீட்டர் தான். அதனால் பெருசாக நம்ம அந்த லென்த்தெல்லாம் மைண்ட் பண்ணி கட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஹோண்டா அமேஸ் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரிஃபைன்மெண்ட் தான். அண்ட் சீட்ஸ்க்கும் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கும் டில்ட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ரிலையபிளான ஒரு காம்பேக்ட் செடான் வேணும் அப்படின்னா இந்த ஹோண்டா அமேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த சிட்டியை விட்டு ஹைவே சைடு வந்திருக்கோம். பேட் ரோட்ஸ்லாம் அது ஈஸியாகவே டேக்கிள் பண்ணிடுது. ஸோ இப்போ பாருங்கள், இன்ஜினோட ட்ராக்டபிலிட்டி தெரியும். ஒரு 25 பக்கமாக இருக்குது. 3rd கியரில் தான் இருக்கேன். நான் கிளச்சு மேலே காலே வைக்கல. திரும்ப ஆக்சிலரேட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ஜர்க் இல்லாமல் அது வந்து ஈஸியாக க்ரால் பண்ணி இழுத்துட்டு போகுது. ஆஸ் லோவஸ் நம்ம 1000 RPM வந்துட்டோம். 20லேருந்து புல் பண்ணுது 3rd கியரில். லேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ கியர் வந்து தட்டவே இல்லை. அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த காருக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா நமக்கு எஸ் வேரியண்ட் வந்து 9.48 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு டாப் ஆஃப் த லைன் விஎக்ஸ் மேனுவல் வேரியண்ட், இது நமக்கு 10.78 lakhs வருது. ரெண்டுமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ பேசிக் வேரியண்ட் பார்த்தோன்னா நமக்கு இ வேரியண்ட், அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு ரைட் கார்னர் வருது, 60 பக்கமாக போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு 18.6 kilometers ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா நம்ம ஒரு 12 to 15, 16 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், போத் சிட்டி அண்ட் ஹைவேஸில். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் ஸ்டைல். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நமக்கு அந்த மைலேஜுங்கிறதும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ மேஜராக எனக்கு வந்து இந்த கிமிக்கியான ஃபீச்சர்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணும், சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஹைவேஸ்க்கும் நல்லா ஈஸியாக இருக்கணும், ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃப்ரூகலாக இருக்கணும், மைலேஜ் நல்லா கொடுக்கணும், மெயின்டெனன்ஸும் சீப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோண்டா அமேஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த கார்னர் பாருங்கள், ஈட்டியில் எடுத்தேன். ஒரு லெஃப்ட் கார்னர், அடுத்து ஒரு ரைட் கார்னர் வரும். 90 பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ரோட் நாய்ஸும் விண்ட் நாய்ஸும் எனக்கு கேட்டால் நல்லா தான் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனுங்கிறதுனால நமக்கு லைட்டாக பாடி ரோல் ஃபீல் ஆகுது, பட் கம்ஃபர்டபுள் தான். ஏதோ 90ல் இந்த கார்னர்ஸ்லாம் எடுத்தோம், ஸோ அது கொஞ்சம் அதிக ஸ்பீட் தான், பட் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதான் கைஸ் இந்த ஹோண்டா அமேஸ் மேனுவலோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் வாய்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.